லீலா லீலா வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களாமா? எங்க மாப்பிள்ளை லீலா இல்ல? அது வந்து கடைக்கு ஜவுளி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஆமா, தீபாவளி வந்துருச்சுல்ல. ஆமா, அதுவும் இது தலை தீபாவளி வர. ஆமா, நான் அதுக்காக தான் வந்திருக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் சீரெல்லாம் கொடுத்து முறையா கூப்பிட்டுருவோம்னு. அம்மா தட்டு எடுத்துட்டு வாங்க. இத கொண்டு வரேங்க. என்ன சாப்பிடுறீங்க? அதுக்கு என்ன பருவ பாத்துக்கோ. சரி. அப்புறம் தனம் பவானி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. குழந்தை அதுவும் நல்லா இருக்குது. மாப்பிள்ளை வியாபாரம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. ஊருக்கு வந்து எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசை. வாங்க வாங்க, அவங்களோட நீங்களும் சேர்ந்து வாங்க. இந்த கிராமத்து தீபாவளி எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. மெதுவா செய்ய வேண்டிய முறைங்க. இதுல என்னங்க ஐயா, ஒரு நிமிஷம் எந்திரிங்க. இது கூடவா இருக்கட்டு. இந்தாங்க புடி. இந்தாம்மா வாங்கிக்க. கொண்டு போய் வச்சிரு. இப்போ வந்துருவாங்கல்ல? இப்போ வந்துருவாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு போய். வணக்கம் ஜெயமணி சார். வாங்க வாங்க. சார் வந்து இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு. இவர் தான் எங்க சம்பந்தி. அப்படியா? ரவியோட மாமனார். ரொம்ப சந்தோஷங்க. வாங்க உட்காரு. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. இருங்க, உட்காருங்க. அப்புறம் என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க? என்ன விசேஷம்? அது ஒன்றும் இல்லை சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. பேச்சுவார்த்தையெல்லாம் கூட முடிஞ்சிருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதில் விஷயம் என்னன்னா, இந்த வீட்டை அவ பேருக்கு சீராக எழுதி வைக்கிறதா இருக்கேன். அதான் உங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டோம்னா நீங்களும் வேற வீடு பார்த்து போகிறதுக்கு தோதா இருக்கு இல்லைங்களா? அதான். வீட்டை காலி பண்ணணும்னு சொல்றீங்க. வந்து ஒரு வருஷம் கூட ஆகலையே. தப்பாக எடுத்துக்க வேண்டாம். உங்களை காலி பண்ண சொல்கிறதுக்கு எனக்கும் மனசு இல்லை. ஆனால் மகளுக்கு சீதனமாக கொடுக்குற வீடு பாருங்க. அதனால வர்ற மருமகன் என்ன ஐடியாவில் இருப்பாரோ தெரியல. அதான். சரி சரி, வீட்டை காலி பண்ணிடுறோம். ரவி வந்துட்டோம். அவங்ககிட்ட சொல்லி வேற வீடு பார்க்க சொல்லிடுறேன். ரொம்ப நல்லதுங்க. அப்போ நான் புறப்புறேன். வாங்க. சரிங்க. என்னங்க இது? இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு. என்ன பண்றது, சொந்த வீடு இல்லாதவங்க நிலைமை தானே. நமக்கு இது பழக்கம் தானே. விடு. என்ன சம்பந்தி? ஒன்னும் இல்லைங்க, மனசுல ஒரு சஞ்சலம். என்ன? இப்போ வந்துட்டு போனாரு வீட்டு சொந்தக்காரரு. அவரும் பொண்ணை பத்தவர் தான், நானும் பொண்ணு பத்தவன் தான். அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு வீட்டையே எழுதி வைக்கிறேங்கிறாரு. ஆனா நான் என் பொண்ணுகளுக்கு ஒரு நாள் கிளம்பினா கூட இந்த மாதிரி சாதாரணமாக தான் செய்ய முடியுது. எனக்கு என் பொண்ணுகளுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைதான். வசதி இல்லையே. அதான். என்ன சம்பந்தி, இதுக்கு போய் சங்கடப்பட்டு இருக்கீங்க? இது போதும். உங்களுக்கு நல்ல மனசு இருக்கே. லீலாவும் ரவியும் வந்துட்டாங்க. வாமா லீலா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாங்க மாமா. மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மாமா. நெத்தில என்ன பிளாஸ்டர்? இல்ல, சின்னதா ஒரு அடிபட்டுருச்சு. அவ்வளவுதானே, பெருசா ஒண்ணு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வந்து மாப்பிள்ளை, தலை தீபாவளி முறையா சீரை கொடுத்து அழைச்சிட்டு போலாம்னு வந்தேன். உங்க கையால கொடுங்க. நீங்க கொடுங்க சம்பந்தி. கொடுங்க. இல்ல குடுமா. சேர்ந்து நில்லுங்க. அப்பா கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. கல்ல விழுந்தா என்ன போதுமா? அதையும் குனியாதமா. ஒரு நாள் முன்னாலே வந்துருங்க மாப்பிள்ளை. சரிங்கப்பா. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? என்னப்பா அதுக்குள்ள கிளம்புறீங்க? சாப்பிட்டு போலாம். நேரமாச்சுமா. விஜய் கோபி எல்லாம் அழைக்க வேண்டாமா? இவ்வளவு நேரம் விஜயும் கோப்பி எங்க கூட தான் ஜவுளி கடையில இருந்தாங்க. அப்படியா? சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? அம்மா நீங்களும் வந்துருமா? சரி. மாப்பிள்ள எனக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் மாப்பிள்ள. மாப்பிள்ள செலெக்ஷன் பாத்தியாக்கா, இது உனக்கு. இது எனக்கா? என்னடா இது? தீபாவளி அதுமா கருப்பு போய் எடுத்துட்டு வந்திருக்க? அக்கா இது கருப்பு இல்லக்கா, யானை கலரு. ஏண்டா, கருப்புக்கும் யானை கலருக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. என்னடா செலக்ஷன் பண்ணிருக்க நீ? எனக்கு கொஞ்சமாவது ஒத்து வர மாதிரி எடுக்க வேணா? அக்கா நீ நல்லா சேப்பா இருக்கியா, அதனாலதான் டார்க் கலரா பார்த்து எடுத்தோம். போடா, துணி எடுத்துட்டு வந்திருக்கானா துணி. என்னைய விடு, பிள்ளைங்களுக்காச்சும் கொஞ்சம் பொருந்துற மாதிரி எடுக்க வேணா? கடையில எப்பவுமே வழக்கம் போல இல்லாம திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும். குறைஞ்சது 2-3 நாட்களாவது போட்டாகணும். அழகா அம்சமா வயசு பொண்ணுங்களா பார்த்து 3 பேர் அப்பாயின்மெண்ட். சரி சரி.
வேணாம்ப்பா, பொம்பளை எல்லாம் ஒத்து வராது, சமாளிக்க முடியாது. எல்லாம் நான் சமாளிக்கிறேன். உன்னால சமாளிக்க முடியாதுடா. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஊதி தள்ளுவேன். நான் அனுபவசாலி சொல்றேன் கேட்டுக்க. பொம்பளை பசங்களாம் வேண்டாம், 2 ஆம்பளை பசங்களும் சேர்த்து. மாமா அப்புறம் இஷ்டம். உங்களுக்கா புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கு, வந்து பாருங்க. டேய் குமார், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு பர்மிஷனுக்காக எழுதி கொடுத்துட்டியா? அதெல்லாம் நேத்தே பண்ணியாச்சு. நிறைய பார்சல் பண்ணணும், பாலித்தீன் கவர்கள்லாம் ஆர்டர் பண்ணிட்டியா? பக்காவா ரெடி. என்னங்க அதெல்லாம் இருக்கட்டும், இவங்க துணி எடுத்துட்டு வந்திருக்காங்க, அந்த லட்சணத்தை கொஞ்சம் பாருங்க. என்ன துணி இது? சகல நல்லா இருக்கான்னு பாரு, கண்ணாடி தொடச்சிட்டு பாரு. டேய் என்னடா கலர் இது? என்ன துணி இது? வெயில்ல உடம்புல போட முடியுமாடா? எரிச்சலா இருக்காது? அண்ணே, நாங்க 3 பேர் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணோம். இதான் லேட்டஸ்ட் டிசைன். ஆமா, நல்லா 3 பேர் சேர்ந்து செலக்ஷன் பண்ணீங்க. பேசாம போகி அன்னைக்கு போட்டு கொளுத்துங்க எல்லாத்தையும். கூடவே நீயும் குதிச்சிரு. டேய் முதல்ல நீ போய் குதிரா. என்ன மாமா பேசுறீங்க? உங்களுக்காக தானே இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன கோபி, எடுத்துட்டு வந்தானு சொல்றேன்ல, யாருக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குன்னு தெரிஞ்சு செலக்ட் பண்ணி எடுக்க வேண்டாம். என்ன துணி எடுத்திருக்கீங்க? என்னங்க, நான் கடையில சொன்னேனே இவங்க நவக்கிரகம்னு, சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் விஜி, நான் அப்பவே சொன்னேன்ல, நீ அதுல ஒண்ணுதானே. கரெக்ட் தானே? விஜய் அப்பவே கடையில சொல்லிச்சு, நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரின்னு. அது வாய்க்கு சக்கரை தான் போடணும். என்னது, ஜவுளி கடையில கூட எங்களை பத்தி தான் பேச்சா? ஏமா வச்சு நாங்கன்னா உனக்கு அவ்வளவு இலக்கராய பேச்சா? அதானே, பப்ளிக் பிளேஸ்ல நம்ம ஃபேமிலியை பத்தி கமெண்ட் அடிக்கிறாங்க. ஏண்டா கோபி, இதெல்லாம் கேட்டு நீ தலையிட்டு இருந்தியா? ஏன்டா நம்ம பிறந்த வீட்டு பெருமை பத்தி அக்கறையே இல்லாம இருக்க? அவனுக்கு அதெல்லாம் எங்கன்னு இருக்கு? அவன் பொண்டாட்டியும் அவங்க வீட்டு ஆளுங்களும் நம்மள பத்தி பேசினா ஈன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் கொஞ்சமாச்சும் நம்ம குடும்பத்தை பத்தி நினைச்சு பாக்குறானா என்ன? பாரு, நம்ம எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், அவன் என்ன நக்கலா சிரிக்கிறான் பாரு. அதானே. ஹலோ, நான் சிரிச்சது நம்ம வீட்ல ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூட்டணி அமைச்சு நிக்கிறீங்கல்ல, அந்த ஒற்றுமையை பார்த்து தான் சிரிச்சேன். எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? எல்லாரும் வணக்கம். வாங்க, வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க, நல்லா இருக்கும். மாமா உட்கார்ந்து எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி பாருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். வாங்க மாமா, இவெல்லாம் வந்துச்சா? வந்தாச்சு. அதுக்கு உங்களை அழைச்சிட்டு போக தான் என்ன வந்திருக்கேன். மாமா, எங்களை அழைக்கிறக்காக நீங்க வரணும்? தலை தீபாவளி, நாங்க 2 பேரும் புறப்பட்டு வந்துட மாட்டோமா? என்ன விஜி? அது இல்லைங்க, சீர் கொடுத்து அழைக்கிறதான முறை. அம்மா தட்டு எடுத்துட்டு வாமா, சீரெல்லாம் எடுத்து அழைச்சி வை. அழைப்பு இவங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் வந்துடணும். என்ன இல்ல, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன் அப்படி சொல்றீங்க? புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம், அதுல பிஸியா இருப்போம், டைம் இருக்காது. இந்த பள்ளிக்கூடத்து பசங்க ட்ரஸ்ட் வைக்கிறதானே? அது உங்க 2 மருமகங்களும் அந்த பிசினஸ் மேக்னட்டும். நம்ம பிசினஸே வேற. அது என்னங்க? கிராக்கர்ஸ், அதாவது பட்டாசு கடை. ஓ, பட்டாசு கடையா? கொளுத்துங்க. அதான் மாமா நடக்க போகுது, கிராக்கர். 2 பேரும் இணைஞ்சு மிரட்டுறோம். அதாவது பிசினஸ் படு பயங்கரமா இருக்கும். சரி. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணணுமா, அதனால வர முடியாது. ஆமாமா. சகல ரொம்ப ஆடாத, ஒரு பேச்சுக்கு சொன்னாரு, பொசுக்குன்னு கிளம்பிட்டு போயிடாத. அடடே, பேச்சுக்கு சொல்லிங்க, உண்மையாவே கூப்பிடுற அவசியம். வாங்க சம்பந்தி, வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா. உட்காருங்க. குழந்தைங்கள தலை தீபாவளிக்கு அழைக்க வந்திருக்கிறேன். சீர் கொடுத்து அழைக்கிறேன், உங்க கையாலே கொடுங்க. இல்ல இல்ல, உங்க மாப்பிள்ள தானே, நீங்க தான் கொடுங்க. அப்படியா? சரி, ஒரு நிமிஷம். 2 பேரும் சேர்ந்தே கொடுங்கப்பா. சரிப்பா. குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கும். சீரு நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. சரி, தவறா நினைக்க வேணாம், இதுக்காக தான் வந்தேன். நிறைய வேலை இருக்குது, கிளம்பட்டுமா? நீங்க உங்க முறை செஞ்சீங்கல்ல, இன்னொரு முறை இருக்கு. சம்பந்தி வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போகணும். கோபி, சீக்கிரம் ரெடி பண்ணு. கண்டிப்பா சொல்லிவிட்டேன். சரி, சாப்பிட்டே போறேன், சாப்பிட்டே வாங்க. ஓ மாமா உட்காருங்க உட்காருங்க. மாமா, கண்ணன், பவானி, பாப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் மாமா. வேலையெல்லாம் கத்துக்கிட்டியா? சௌரியமா இருக்குதா? மாமா ஒரு நிமிஷம் மாமா, இந்த வரேன். இந்தாங்க மாமா. இது என்னது? உங்களுக்கு, தனத்துக்கு, பாப்பாவுக்கு, பவானிக்கு எல்லாருக்கும் துணிமணி எடுத்துக்கேன் மாமா. நீ ஏன்டா எடுத்த? நான் எடுக்க மாட்டேனா? அம்மா, இவ்வளவு நாளுக்கு மாப்பிள்ள சும்மா இருந்தான், இப்பதான் சம்பாதிக்கிறானே, அதான். சரி மாமா, கை காலம் கழுவிடுவாங்க, போய் சாப்பிடலாம். சரி, வா வாங்க. வா. இந்தா சரோ, இதை எடுத்து வை. சரிங்க அத்தை. இந்தா மேல வை. என்னம்மா? என்னடா? நல்லா இருக்காடா? எதுக்கு எவ்வளவு பலகாரம்? நாளைக்கு செல்வம் அருந்ததி 2 பேரும் கிளம்பி போறாங்க. நானும் சரவம் அவங்களோடய கிளம்பி அழகர் குளத்துக்கு போறோம். இதை சாப்பிட்றதுக்கு ஆள் வேண்டாமா? வேஸ்ட் ஆயிடாது? அதுக்காக பலகாரம் பண்ணாம தீபாவளி கொண்டாடாம மூலையில உட்காரணும்னு சொல்றியா? டே மாணிக்கம், இந்த வீட்டுல நீங்க மட்டும் இல்ல, நானும் என் பொண்ணும் இருக்கோம். அதாவது ஞாபகம் இருக்கா? இல்லம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலையம்மா. ஏன் சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? இந்த வீட்டுல எதுதான் சம்பந்தத்தோட நடக்குது? என் மனசுல இருக்கிற வேதனை
இந்த வீட்ல யாருக்கு தான் தெரியும்? என்னம்மா ஆச்சு? ஒண்ணு தெரியாத மாதிரி கேட்காதடா. நீங்கெல்லாம் மனசுல நனவில்லாம திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா, உன் தங்கச்சிக்கு இதுதானே தலை தீபாவளி. அவ இத கொண்டாட முடியாம புருஷனை பிரிஞ்சு தனியா இருக்கிறாளே, அவ மனசு என்ன மாதிரி இருக்குன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களாடா? பாரு அவளை. ஏமா நிர்மலா, நீ ஏமா முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? இதை பாரு நிர்மலா, நீ இப்படி சோகமா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. சந்தோஷ் எங்க போயிட்டாரு? நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அமெரிக்கால போய் நல்ல வேலை தானே இருக்காரு. அதுக்கே நீ வருத்தப்படுற? தலை தீபாவளி அதுவுமா வீட்டுக்கார பிரிஞ்சு தனியா இருக்கிறது என்ன மாதிரி ஒரு வேதனை உனக்கு தெரியுமா? நீ உன் பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்கிற. உன்கிட்ட பேசுனது என்னோட தப்பு, சாரி. நீ எப்பவும் தப்பா தானே பேசுற. என்னங்க நீங்க நிர்மலாவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம? நான் தான் தெரியாம தப்பா பேசிட்டேன், சாரின்னு சொல்றேன்ல, விடு. இப்ப என்ன நிர்மலா, நீ உன் ஹஸ்பண்டை பார்த்து பேசணும், அவ்வளவுதானே? நான் ஏற்பாடு பண்றேன். அது எப்படிமா? எப்படியா இருந்தது? அவர்தான் அமெரிக்கால இருக்காரு. இருக்கட்டுமே, இப்போ உலகம் ரொம்ப சுருங்கி போச்சுக்கா. என்ன சொல்ற? ஆமாக்கா, பக்கத்துல இருக்கிற இன்டர்நெட் சென்டர்ல வெப் கேமராவோட சேட்டிங் பண்ற வசதியும் இருக்கு. அங்க போய் பார்த்து பேசலாம். நீ என்னம்மா சொல்ற? ஆமாமா, எனக்கு இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. கம்ப்யூட்டர் மூலமா கேமராவில் ஒருத்தர் பார்த்து பேசிக்கலாம். அந்த வசதி எல்லாம் இப்ப வந்துருச்சுமா. நிஜமாவா? மாணிக்கம், மாப்பிள்ளை கிட்ட இவ பேசுறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுப்பா. சரிம்மா. வாங்க, உடனே போலாம். நானும் கூட வரேனே, மாப்பிள்ளைய பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சரிம்மா, போலாம் வா. சரி, கிளம்புங்க. சரோ, எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. சரிங்க. அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியாக்கு வெப்கேம் மூலமா பேசணும். பேசலாம். ஐடி இருக்கா? இருக்கு. வாங்க. பேசுங்க. ஹாய் எவ்ரிபடி. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ளை? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க உட்கார்ந்தே பேசுங்க. மாப்பிள்ளை, நான் எழுந்திருச்சு நிக்கிறது உங்களுக்கு தெரியுதா? எப்படி? ஆமா, நான் எப்படி இங்க இருந்து பேசுறது உங்களுக்கு தெரியுதோ அதே மாதிரி நீ நிக்கிறது எனக்கு நல்லா தெரியும். மேல ஒரு கேமரா இருக்கு பாருங்க, கம்ப்யூட்டர் மேல. இதுவா? இது இல்லம்மா, அது. ஓ, இதா? ஓ, ஆமா. கண்டதை தேடாதீங்க, ஏதாவது தள்ளிட போறீங்க. உட்காருங்க. என்னன்னு பேசாம இருக்க? ஏதாவது பேசு. நான் என்னங்க பேசுறது? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். ஆமா, நீங்க சரியாவே சாப்பிடுறது இல்லையா? இப்படி அழைச்சு போயிருக்கீங்க. இந்த பாரு, இந்த மாதிரி ஃபார்மலா பேசுறது முதல்ல நிறுத்து. இந்த ஆங்கிள் என்ன பார்த்தா என்னோட முழு உருவமே உனக்கு தெரியாது, ஆனா இழைச்சு போயிட்டேன்னு சொல்றேன். உண்மையை சொல்லணும்னா நான் 5 கிலோ அதிகமா இருக்கேன். என்னங்க, ஹஸ்பண்ட் பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சிருந்தா பொண்டாட்டி நினைப்பிலேயே இழைச்சிருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரு? உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா, பொண்டாட்டி கூட இழைச்சிடுவாளாம். அவங்க இப்படி தப்பா தான் சொல்லுவாங்க, ஆனா அது உண்மை இல்லை. சங்க காலத்துல தான் பெண்கள் புருஷனை பிரிஞ்ச வருத்தத்துல காத்திருந்து அவங்க ஒல்லியாகி கையில உள்ள வலையெல்லாம் கலண்டு விழுந்துருமா. ஆனா இப்ப யாராவது அப்படி இருக்காங்களா என்ன? ஏன் ஒன்னையே எடுத்துக்கேன். நான் கிளம்பி வந்தப்ப இருந்ததை விட இப்ப கொஞ்சம் சதப்பிடிப்பா தான் இருக்க. நம்ம ஆன்ட்டியவே எடுத்துக்க. அவங்க கணவன் சேர்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அவங்க என்ன ஒல்லியாவா இருக்காங்க? அதுக்கான சான்ஸும் இல்ல. என்ன மாப்பிள்ள, நீங்க வேலை மெனக்கட்டு நீ இவ்வளவு செலவு பண்ணிட்டு உங்ககிட்ட பேச வந்தா இப்படி எல்லாமா பேசுறது? நல்ல விதமா ஏதாவது பேசுமே. நீங்க பிசினஸ் மேன், அதான் கணக்கு பாக்குறீங்க. இத பாருங்க மாணிக்கம், இப்ப நீங்க செங்கல்பட்டுல இருக்கிற ஒரு வியாபாரிக்கு பேசணும்னா கூட ஒரு 3 ரூபாய் செலவு பண்ணி தான் பேசணும். நான் உங்க சொந்த மச்சுன எங்க இருக்கேன்? கலிபோர்னியாவில் இருக்கேன். என்கிட்ட பேசுறதுன்னா செலவு பண்ணி தான் ஆகணும். கணக்கெல்லாம் பார்க்க கூடாது. மாப்பிள்ளை, கோச்சிக்காதீங்க. பேச பேச பணம் நிறைய செலவாகுமேன்னு தான். செலவாகுமா? ஏங்க, திருப்பதி வெங்கடாஜலபதியை ஒரு 5 செகண்ட் தரிசிக்க 1000-500 செலவு பண்ணிட்டு இங்க இருந்து போயிட்டு வரீங்க. அவனும் ஜர்கண்டின்னு உடனே பிடிச்சி தள்ளுறான். நீங்களும் அடிபட்டு மிதிப்பட்டு வெளில வந்து விழுறீங்க. கேட்டா நல்ல தரிசனம்னு சொல்றீங்க. ஆனா நான் யாரு? இந்த வீட்டோட ஒரே மருமகன். அமெரிக்காவில் இருக்கேன். என்கிட்ட பேசுறதுக்கு என்னதுக்கு கணக்கு பார்க்கணும்? என்ன மாப்பிள்ள, நீங்க
கடவுளோட நினைச்சு பேசுறீங்க? இத பாருங்க, பலாயிரம் மைல்களுக்கு அப்பால இருக்கிற ஒருத்தன் அவங்க கூட பேசுறது உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா அவனும் 75% சாமி மாதிரி தானே. இந்த வேடிக்கையா பேசுற பழக்கம் இன்னும் போகல உங்களுக்கு? ஆமாமா, என்னோட வேடிக்கையான பேச்சை இங்க கேட்டு ஒரு 6-7 வெள்ளக்கார பொண்ணுங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஐயோ, தயவு செஞ்சு வாழ்க்கையில விளையாடிடாதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் நிம்மி. நீயும் விரதங்கிறதா இருந்து உன் லெவலுக்கு ட்ரை பண்ண. என்னங்க இப்படி சொல்றீங்க? டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் வந்து உன்னையும் கூட்டு வரதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்ல வந்தேன். நிஜமாவா? நானும் அங்க வரலாமா? நிஜமா தான், நீயும் வரலாம். ஆனா என்ன ஒண்ணு, விசா கிடைக்கணும். ஏன் விசா கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா? பொதுவா கிடைக்கணும், ஆனா உன் நேர்ல பார்த்துட்டு யோசனை பண்ணானா. என்னங்க இப்படி சொல்றீங்க? அட நீ சும்மா இருமா, அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. என்ன மாப்பிள்ள நீங்க, பாவம் என் பொண்ணு. நான் சீரியஸா தான் ஆண்டி சொல்றேன். நிம்மி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, கூடிய சீக்கிரம் நீ இங்க வந்துடலாம். அப்ப நானும் அமெரிக்காலாம் பார்க்கலாமா? இங்க உள்ள ஆட்களும் உன்னை பாக்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. இந்த ஜார்ஜ் புஷ், பில் கிளின்டன் இந்த மாதிரி ஆட்கள். யாரு மாப்பிள்ள அவங்க எல்லாம்? அவங்களாம் என் கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கன்றாவியோ. அப்புறங்க தீபாவளி நெருங்கிருச்சு. இது நமக்கு தலை தீபாவளி. ஆனா நீங்களும் நானும் பிரிஞ்சிருக்கோம். அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இப்ப என்ன நிம்மி, டெக்னாலஜி புண்ணியத்துல என் தலைய நீ பாக்குற, உன் தலைய நான் பாக்குறேன். தீபாவளி அன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு நீ தலைய முழுகு, நான் ஒன்ன நினைச்சுக்கிட்டு தலைய முழுகிடுறேன். இந்த கிண்டலும் கேலியும் எங்க தான் படிச்சீங்களோ? ஏன் ஆண்டி இப்ப நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் என்ன உங்களையா தலை முழுகிறேன்னு சொன்னேன்? என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருந்தேன், நீங்க எதுக்கு உணர்ச்சி வசப்படுறீங்க? சரிங்க, தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு நல்லபடியா தீபாவளி கொண்டாடுங்க. அமெரிக்காவோட வெதர் கண்டிஷன் தெரியாம தலையில எண்ணெயை தேய்ச்சி தலை முழுகுன்னு சொல்றேன். நான் ஜன்னி வந்து சாகணும், அதானே உன் விருப்பம். சரி பண்றேன். அப்புறம் வீட்டுல பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். ஆனா சாப்பிட முடியாம நீங்க தான் அங்க இருக்கீங்க. என்னது, பலகாரம் எல்லாம் சுட்டு வச்சிருக்கீங்களா? நல்ல வேலை, இந்த சமயத்துல நான் அங்க இல்ல. தேங்க் காட், கிரேட் எஸ்கேப். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? ஆன்ட்டி, உங்க பலகாரங்கள்லாம் சாப்பிட்டு ஜீரணிக்கிற சக்தி எனக்கு கிடையாது. பேசாம நீங்களும் அந்த கிளவிமா சேர்ந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. நிர்மலா, நீ இதையும் தொற்றாத, அப்புறம் நீ டிஸ்போஸ் ஆயிடுவ. நிர்மலா, டைம் ஆச்சு. நிம்மி, எனக்கு டைம் ஆயிருச்சு. உங்க அண்ணன் வேற ஏதோ ஆட்டோமீட்டரை பாக்குற மாதிரி டைத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க கிளம்புங்க, இன்னொரு நாளைக்கு பேசலாம். சரிங்க. என்ன அருந்ததி பேசாம நிக்கிறாங்க? ஏமா, உன்னை எதுவும் மிரட்டி கிரட்டி வச்சிருக்காங்களா? இருந்தா சொல்லு. சேச்சே, அதெல்லாம் இல்ல. இதோ பாருமா, இந்த வீட்டுல படிப்போடவும் அந்தஸ்தோடவும் வந்த முத ஆளு நானு, ரெண்டாவது நீ. சோ எதுக்கும் பயப்படாத, பிச்சு உதறு. மாணிக்கம், நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்க பிசினஸையே விலைக்கு வாங்கி செல்வத்தை தனியா கூட்டு போற அளவுக்கு அருந்ததிக்கிட்ட வசதி இருக்கு. என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி பேசி குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க. வேற ஏதாவது விஷயம் பேசலாமே. ஏன் ஆண்டி ஷாக் ஆகிறீங்க? நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன். அருந்ததி அந்த மாதிரி ஆளே கிடையாது. ஓகே, அப்புறம் நேரமாயிருச்சு, நான் இன்னொரு நாளைக்கு பேசுறேன். அருந்ததி, ஹாப்பி மேரிட் லைஃப். பாய் நிம்மி, பாய் ஆண்டி, பாய் எவ்ரிபடி. ஓகே. அம்மா, என்னை எப்படியும் என் வீட்டுக்காரர் யூஎஸ்ஏ கூட்டிட்டு போயிடுவாரு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிர்மலா, நீ சந்தோஷமா இருந்தா அது போதும் எனக்கு. தீபாவளி அதுமா உன் முகம் மலர்ச்சியா இருக்கணும்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு.